ஹலோ கைஸ், இன்னைக்கு மறுபடியும் ஸ்குவாட்டு. பிகாஸ் இன்னைக்கு மண்டே, அதனால ஸ்குவாட்டை தான் போட்டாகணும். சாட்டர்டே செஷன் ஹெவியாக எதுவும் ட்ரெயின் பண்ணல. பிகாஸ் சண்டே வந்து பசங்க எல்லாரும் யூனிவர்சிட்டி பண்ணியிருந்தாங்க. பிரசன்னா, ஹரி, மூர்த்தி எல்லாம் ஒரு டஃப் காம்படிட்டருங்க. 2 கால் ஃபர்ஸ்ட் கால் ஸ்குவாட்டை விட்டு 2 காலையும் ஸ்குவாட்டில் விட்டு 3ஆவது கால் 380 போய் சடார்னு போட்டு வந்துட்டான். என்னதான் பண்றானுங்களோ தெரியல. திடீர்னு ஸ்காட்டை மட்டும் அப்படி விட்டு பிடிக்கிறானுங்க, ரோப்பு கயிறை விட்டு பிடிக்கிற மாதிரி. அப்புறமா பிரசன்னா, அவனும் செம்ம ஹெவியா பண்ணான். எல்லாருமே நேற்று பயங்கரமா பண்ணானுங்க. எனக்கே ஷாக்கு. ஏன்னா ஜிம்ல ஒரு சில பசங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பேண்டு கட்டணும்னா லைட்டா டைட்டு கட்டினாலே வலிக்குதுனான்னு கத்துவானுங்க. இங்கே பார்த்தனா நேற்று அந்த கட்டுறேன், சரியான டைட்டு கட்டுறேன் எல்லாருக்கும். அப்படி இருந்தா போய் போட்டு சர்ன்னு ராக்கெட் மாதிரி பறக்க விடுறானுங்களோட. என்னதான் பண்ணானுங்களோ தெரியல. ஆனா லோடு மட்டும் நல்லா போட்டானுங்க, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. மற்றபடி வேற மூர்த்தி டெட்லிஃப்ட் ஃபைனல் கால் போட்டான் ஒன்று. அதுவும் அருண் பாலாஜி அண்ணா மேட்ச் பண்ணி போட்டான். அருண் பாலாஜி அண்ணா ஒரு இதுல பண்ணியிருப்பாரு, டெட்லிஃப்ட் போட்டு தலை இப்படி ஆட்டுவாரு. அதையும் அந்த எருமை பண்ணுச்சு. அதுவும் செம்மையா பண்ணி விட்டு போயிட்டான். எல்லாரும் ஒரு ஹைப்பு கொடுக்கறதுக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு டேலண்ட் வேணும்ல. நம்ம ஏதாவது பண்ணாதானே ஹைப் கொடுப்பாங்க. அவன் அதை பண்ணி ஹைப் வாங்கிட்டான் நேற்று. அதுவும் ஓகே, சூப்பரா பண்ணான். அதே நேற்று வண்டி எதுவும் வரல, ஏன்னா இன்னைக்கு நம்ம பெரம்பூர் போயிட்டு இருக்கோம். அதனால இதுவே ராயபுரம் போயிட்டு இருந்தாலும் வண்டி வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மணி இப்போ கரெக்டா 3 ஆக போகுது. நம்மளுக்கு ராயபுரத்துல ரவீர் ஜிம் வந்து 5:30 தான் ஓப்பன் பண்ணாங்களே. இங்கே இன்னைக்கு ஸ்குவாட் ஹெவின்றனால இங்கே வந்துட்டோம். எலாஸ்டிக் பேண்டு. ஸோ இங்கே பசங்க கூட போட்டால் தான் அதெல்லாம் வாட்டம் வரும், அங்கே போட்டோன்னா வாட்டம் வராது. ஆனால் இன்னைக்கு எவன் வரான்னு தெரியல, அதான் பிரச்சனை. அண்ணா இருப்பாங்க, பூஜா தீதி இருப்பாங்க, வேற யார் இருப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும், பார்ப்போம். லோடும் எவ்வளோன்னு தெரியல. அதுவும் அங்கே போய் தான் அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணேன். அண்ணா வந்து நான் ஜிம்ல தான் இருக்க தம்பி வாங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் அங்கே போய் தான் கேட்கலாம். சரி, நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன். ஓகே. ஓகே, எவ்வளோ லோடு போட்டோம்? நான் வெறும் பார் போட்டேன். 70 எவ்வளோ போட்டோம்? 70 போடவா? ஸ்குவாட் லைக் அண்ணா. ரைட்டு, மறுபடியும் முதல்ல இருந்து. தீதி, நான் நேற்று எதுவுமே சாப்பிடல தீதி. எங்க அக்கா காலிஃபிளவர் செஞ்சு வச்சிருந்தாங்க, சாப்பிட்டு படுத்துட்டேன். தீதி ஒரு பாயிண்ட் குறைக்கவா? தீதி தீதி ஒரு பாயிண்ட் குறைக்கவா? ஒரு பாயிண்ட் குறைக்குமாண்ணா? 10.
தெரியல யாருமே வரேன்னு சொல்லண்ணா. நீங்க ரெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டாங்கண்ணா. ஈரி கேட்டாங்க யாரு ஜிம்முக்கு வரீங்கன்ட்டு. நான் ஒருத்த மட்டும் தான் வரேன்னு சொன்னேன். வேற யாருமே வரல. ஒரு நம்பர் அண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. எவ்வளோண்ணா? அதுவே ஒரு அந்த அண்ணா பிடிக்கிறாரு. இன்னொரு அதெல்லாம் பிடிச்சி சுத்துறாரு. நீங்க அண்ணன் இழுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இழுக்கிறாங்க. இங்க இருந்து உயர்த்தி விட்டு போறாங்க. ஓகே தீதி. இல்ல தீதி, இது டைட்டா இருக்கு. இது லைட்டா லூஸா இருக்கு. இது டைட்டா இருக்கு. இது லூஸா இருக்கு. லைட்டா லைட்டா சொல்லுங்கண்ணா. எலாஸ்டிக் பேண்ட்ல அந்த எலாஸ்டிக் பேண்ட்ல போட்டு எடுத்துக்கணும். என்ன கொட்டு போகலாம்.
கமலக்கண்ணன் ஜாலியா பேசுவார் தீதி. அந்த அண்ணன் யுகன் பாய் இந்த சைடு போட்டிருக்கேண்ணா. நான் மறந்துட்டேன். 3 பிளேட்டுண்ணா. மதேஷ் பாய் என்னன்னு தெரியல. நல்லா செட் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. சாரி பாய், ஈத்தோல கால் கையோட வந்துருச்சு. கட்டவாண்ணா? ஓகேண்ணா. லோடுண்ணா? லோடு போட்டுக்கலாம். 215 210 அதே தான். 15 5 காலம் இருங்க. ஷார்ட்டாக கட்டணும். ஓகேண்ணா. கிட்ட கட்டவாண்ணா? ஆமாம், கிட்ட கட்டணும். இந்த லைன் கொஞ்சம் இழுத்துக்கணும். போதும், ஹைட் போதும். அது மேலே ஒன்று. அவ்வளோதான், போதும். விடுங்க. ரைட் இருக்காண்ணா இது? போதும். அந்த பின்னாடி இன்னொரு பேண்ட் இருக்கு. 2014 15 நானும் கட்டினேன்ல தீதி. கரெக்ட். கௌதம் வந்ததானா இன்னும் ஒரு 2 பேருக்கு அவனை கட்ட வச்சிருக்கலாம். சின்ன பசங்க லோட் கம்மி. அவன் எக்ஸாம்னா வாங்கடா. Come on, easy. Come on, super now.
ஒரு 50 ஓகே தான். இந்த டெக்னிக் இப்போதான்ப்பா தெரியுது. பிக் பென் சார் ஒரு டெக்னிக் சொல்லுவான் தெரியுமா? இண்டெக்ஸ் ஃபிங்கரை டவுன் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணுங்க, புஷ் போது டிங்கி ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணுங்கன்ட்டு. 50 போடும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ 70 போடுறது ஈஸியாக இருக்கு. டெக்னிக் நல்லா இருக்கு. ஆமாம், ஒயிட் குரூப்பில் ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணனா தெரிஞ்சிடும். நான் நினச்சேன் சும்மா ஃபேக்காக இருக்கும். சரி, இன்னைக்கு லோடு ஹெவியா. நைனே எனக்கு கரெக்டாக தானே இருக்கு. ஹைட்டு நைனே கரெக்டாக தானே இருக்கு. ஆஹா, ஃபர்ஸ்ட் நான் 9 வச்சு போட்டேன், அப்புறமா அக்காவுக்கு 6 மாற்றணும். அண்ணா எடுத்து மாட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே, வெல் டன். ஸ்குவாட் பெஞ்ச் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைட் ஒர்க் அவுட்ஸ். குட் மார்னிங், லெக் எக்ஸ்டென்ஷன், லஞ்சஸ். இது 3 தான் போட போகிறேன், வேறு எதுவும் போட போகிறதில்ல. நான் ஜுரம் வர மாதிரி இருக்குது, அதனால் எதுவும் ஹெவியாக ட்ரை பண்ண போகிறதில்ல. எல்லாத்துலேயும் லைட்டில் தான் 12 reps 3 sets போட்டு வச்சுக்க போகிறேன். முடிச்சுட்டு டைம் 6:10 ஆகுது. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து 7:30 சம்திங், 7:30 7:40. அந்த ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி பார்க்கணும், பார்ப்போம். We will finish, try to finish. Okay. Okay. Be hydrated, not dehydrated. தண்ணி நல்லா குடிக்கணும். எனக்கு ரேட்டிங் வந்து நல்லா என்ன shit. Okay, that's it. ஐயோ, பைய தூக்கிட்டு போயிட்டானுங்களா? வெரி குட்.
எடுத்துகிட்டு போகிற லோடை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பொசுக்கு பொசுக்குன்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. நல்லா ஒன்று. ஓகேண்ணா. We will continue our sets. ஆமாப்பா. ஓகே, கையெல்லாம் வலிக்குது. அது நிமிஷம் விளையாட்டு எடுத்துக்கோ. இந்த மாவட்ட பாஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு வாங்க போயிடுறீங்களா? கொஞ்சம் இது பார்த்து 225 இருக்கும். ஜாலிஸ் நான் போட்டு 10 போட்டு 5 போட்டு ஜாலிஸ் போட்டோம். சரி சரி 10 போட்டு போட்டு ஓகேண்ணா. நாளைக்கு அந்தாக்கே கற்றுக்காத்துறானேடா. நம்ம நாளைக்கே சொன்னீங்களாடா. என் பாரு எல்லாருக்கிட்டையும் கேட்டுருந்தா மாடி முன்னாடியே விட்டுருச்சா மாரேஷ்டம் இல்லை கட்டினாங்க. அப்புறமா வச்சுருக்க டேய் கூட கம்மியாக தான் கேட்குறோம். அது நான் கட்டணும். சும்மா சப்போர்ட்ல ஹெல்ப் பண்ணலான்னு கூப்பிட்டாங்க. ஹெல்ப் பண்ணேன். பட் எனக்கு ஹெல்ப் ஆஃப் ஆயிடுச்சு. எதுவும் இல்லை அந்த சைடு. அவங்க எதுவும் பண்ணல. அதை எதுவும் நீங்கள் சொல்லிடாதீங்கடா. அவங்க எதுவும் பண்ணலடா, எதுவும் இல்லை. அந்த சைடு போனேன், என் கால் எனக்கே ஆப்பு வச்சிருச்சு. சைடு ஒர்க் அவுட் நல்லா பண்ணலாம்னு நினச்சேன். மைண்ட் ஃபக் ஆகிடுச்சு.
விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குவோம். சரி கிளம்புவோம்ப்பா, முடியல, கால் வலிக்குது பயங்கரமாக. ஹரி, என்னடா நேற்று பயங்கரமாக ஒரு காட்டு காட்டியாமா கேள்வி. ஆனால் ஸ்காட் இன்னைக்கு ஏதோ நல்லா போட்டேன் அண்ணா சொன்னார், அது சந்தோஷமாக இருக்கு. வண்டி வேற நடுவில் என்னாச்சுன்னு தெரியல, நல்லா வந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸ்டாண்ட் அந்த சென்சார் திடீர்னு ஆன் ஆயிடுச்சு. வண்டி ரொம்ப நேரமாக நான் அடின்னு அடிக்கிறேன், வண்டி கிளம்பவே மாட்டேங்குது. வண்டி போனால் தானே நம்ம போக முடியும், வண்டி இல்லாமல் நான் எங்கேருந்து போகிறேன். வழக்கமாக வரும்போது நான் வந்துடுவேன், போகும்போது யாராவது என்னை கூப்பிட்டு வந்து மெட்ரோவில் விட்ருவாங்க, சாரி ரயில்வே ஸ்டேஷனில் விட்ருவாங்க. சரி ருத்ரன் இருக்கா, ருத்ரனை கூப்பிட்டு போகிறான்னு ஏறினா வண்டி சொதப்பிடுச்சு. சரி ஓகே, நான் பார்த்தா ப்ரோ அவன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொல்கிறான், ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற அப்படின்னா. ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, ஸ்டார்ட் ஆகலடான்னு. ப்ரோ அது சென்சார் ப்ரோ, ஸ்டாண்டை நீ மறுபடியும் தட்டி விட்டு எடு ப்ரோ, வண்டி போகும் ப்ரோ அப்படின்னா. எடுத்து போட்டா அது பாட்டுக்கு சைன்னு கிளம்பிடுச்சு. இதுக்காடா 2 நிமிஷம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ட்ரெயின் வந்திருக்குமா தெரியலையே. இந்த இடம் மட்டும் ஏன் இருட்டா இருக்குன்னு தெரியல, மற்ற எல்லா ஸ்டேஷனும் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும், எல்லாத்தையும் சொல்ல, நான் பார்த்த வரைக்கும் அங்கேருந்து ஜீவாலேருந்து வாஷர்மேன்பேட்லேருந்து இங்கே வரைக்கும் பார்த்ததில் எனக்கு இது ஒன்று மட்டும்தான் இருட்டாக இருக்குது. சரி ஏதோ ஒரு ட்ரெயின் வருது, என்ன ட்ரெயின் வருகிறது? MAS சென்ட்ரல். நம்ம சென்ட்ரலில் போக போகிறதில்ல, பீச். வெயிட் till the beach train comes. பசிக்குது செம்மையா. 3 மணிக்கு வந்தேன்டா, முடிச்சுட்டு போகிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சுடா. போங்கடா. 7 மணி ஆனதுக்கும் நான் தான் ஒரு காரணமும் கூட. ரொம்ப பொறுமையாக போட்டேன், அதுதான் பிரச்சனை. டக்குன்னு போட்டிருந்தா எப்பயோ முடிஞ்சிருக்கும். பொறுமையா மாற்றி மாற்றி போட்டோம். சைடு ஒர்க் அவுட் வேறு வழக்கமாக போட மாட்டேன்னா, சைடு ஒர்க் அவுட் வேறு போட்டேன், அதனால் இன்னும் லேட் ஆகிடுச்சு. அதுவும் எங்கே 2 கிளாஸ் கூட உருப்படியாக போடல. காலில் அடிபட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டால் வலிக்குது, காலை கீழே அழுத்தினா வலிக்குது. இதுக்கு போய் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும். நாளைக்கு பெஞ்சு போடும் போது இது கோளாறு கொடுத்துச்சுன்னா சோழி முடிஞ்சிடும் என் கதை. போங்கடா, அடிக்கு மேலே அடியாக இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக. சரி ட்ரெயின் வந்தாலும் பார்ப்போம், பாய். ஒரு வழியாக ட்ரெயின் ஏறி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அங்கே ட்ரெயினே வரல. நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. 8:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும்னு போட்டிருக்காங்க, ஆனால் 8:30 மணிக்கெலாம் ட்ரெயினே வரல. வந்தது சென்ட்ரல் போகிற ட்ரெயின், பீச் போகிற ட்ரெயின் வந்தால் தான் நம்ம ஏறி வர முடியும். இல்லைனா சென்ட்ரல்லேருந்து இறங்கி பேசன் பிரிட்ஜில் இறங்கி அங்கேருந்து நான் ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து வரணும், கடுப்பாக இருக்கும். அதுதான் இந்த ட்ரெயின் வரும்னு உட்கார்ந்துட்டு இருந்தால் இந்த ட்ரெயின் வரவே இல்லை. சரி ஏதோ ஒன்று, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு போய் என்ன இருக்குது சாப்பிட பார்க்கணும். நாளைக்கு பெஞ்ச், நாளைக்கு மீட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு ஜுரம் வர மாதிரி வேறு இருக்குது, தெரியல. வந்துச்சுன்னா நாளைக்கு பெஞ்ச் கேன்சல். ஓடணும், லோடு பிடிக்கணும், காஸ்டியூம் செட் பண்ணணும், ஒன்றும் வரமாட்டேக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டு நாள் வீடு கீழ் வீடு எல்லாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் இருக்கனால யாரையும் பார்த்துட்டு பேசாமலாம் வர முடியாது. ஏதாவது பேசினா அப்புறமா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க. கடுப்பு ப்ரோ, கடுப்பு. ஒழுங்காக 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டே இருக்கலாம், அவ்வளோதான். சரி பார்ப்போம் நாளைக்கு. பாய். பெஞ்ச் டுமாரோ. டாட்டா.